வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி நான் ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பன்னீர் மசாலா பண்ணுறதுக்காக நான் இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்தெடுத்துடலாம். அதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை நீங்கள் இதை விட சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இதை விட பெருசாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா பன்னீரையும் சேர்த்தாச்சு. ஒரு சைடு வறுபட்டதுக்கப்புறமா இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம். பன்னீரை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தெடுத்தாலே போதும். இப்போ பன்னீர் 2 சைடும் வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா பன்னீரையும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போது பன்னீர் வறுத்த அதே எண்ணெயில் 10-12 போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 12 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பன்னீர் வறுத்ததுக்கப்புறமா எண்ணெய் எதுவும் மிச்சம் இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நாம் வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்துடலாம். இப்போ மசாலா எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க.
அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாயிடுச்சு. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் பவுடர் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் வேணும்னா நார்மல் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமா இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம். நான் இங்கே 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிரில் வந்து உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்தாக்கினா தயிர் வந்து தெரிஞ்சு போகாது. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தயிர் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே மசாலா அரைச்சா அதே ஜாரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணி இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து 2 கையால் இப்படி கசக்கி சேர்த்துக்கலாம். ஒரு வாசனைக்காக தான் இது சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போது 2-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதில் மல்லி இலை சேர்த்துடலாம். நான் இங்கே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் மசாலா ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.